வணக்கம் அன்பு நண்பர்களே. சற்று முன்பு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் விவகாரத்துல மற்ற எந்த யூடியூப் சேனல்களை விட நம்ம ரொம்ப துல்லியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில மகளிர் உரிமை தொகை விரைவில் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைய நாள்ல மிக மிக முக்கியமா வங்கி கணக்கில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு அவருடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 ரூபாய் எதற்காக வர வைக்கப்பட்டது, இதனுடைய காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமா என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த சூழல்ல தான் இன்றைக்கு காலையில பல பேருக்கும் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு. இது எதற்கான தொகை, ஏன் இவ்வளவு பெரிய தொகை வர வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் சீக்கிரமே வர இருக்கு, தேர்தலை மையப்படுத்தி சில இந்த திட்டத்தை முடக்கிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பிப்ரவரி மாதத்திற்கான 1000 ரூபாய், மார்ச் மாதத்திற்கான 1000 ரூபாய், ஏப்ரல் மாதம் அதாவது தேர்தல் மாதத்திற்கான 1000 ரூபாய்னு ஒரு 3000 ரூபாயும் சிறப்பு தொகையாக ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 5000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்கிலும் 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கிலும் செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதியாக ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 1000 ரூபாயை அப்படியே இரட்டிப்பாக்கி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு தமிழகத்தில் இன்றைய நாளில் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை சொல்வதாக இருந்தால், பிப்ரவரி மாதத்திற்கான 1000 ரூபாய், மார்ச் மாதத்திற்கான 1000 ரூபாய், ஏப்ரல் மாதத்திற்கான 1000 ரூபாய் மற்றும் ஒரு சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என்று சேர்த்து ஒட்டுமொத்தமாக 5000 ரூபாய் பெண்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது. இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி என்று ஒரு 10 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல மிக மிக முக்கியமா குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். சோ இது ஒரு தேர்தல் நெருக்கத்துல ஒரு நெருக்கடியாக மாறலாம் அப்படிங்கக்கூடிய சூழல் திமுக முகாமுக்கு இருந்துச்சு. இன்னொன்று புதிய வரவாக விஜய் போன்றவர்களும் வர்றாங்க. சோ இந்த சூழல்ல தான் மிக மிக முக்கியமா திமுக தங்களோட கோர் ஓட்டு நம்பக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் செய்ததனால் கிடைக்கக்கூடிய பலன் நம்பக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ரொம்ப ஆணிவராக நம்புறாங்க. அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகையினுடைய அளவும் 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையில ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தான். ஓட்டு யாருக்கு வேணாலும் போடலாம், அது ஜனநாயகம், நமக்கு அளித்திருக்கக்கூடிய கடமை, உரிமை, பெருமை எல்லாத்துலயும் உறுதுணைமை. சோ அதை விட முக்கியமா மக்களுக்கு நேரடி பலனை அளிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் கிராம பகுதிகளில், நகரப்பகுதிகளில், சிற்றூர்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பதே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் சார்ந்து இதில் நிறைய அரசுக்கு நிதிச்சுமை இருந்தாலும் கூட 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வருகை தந்திருக்கிறது என்பது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.